டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம். இது 2018 பொதுத்தமிழ் கேள்விகள் படிக்க போகிறோம். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க பழைய வினாத்தால் ரிவைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு 2018 40 கேள்விகள் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு சொன்னது யார்? பாரதிதாசன். அடையெடுத்த ஆகுபெயர் அப்படிங்கிற இலக்கண குறிப்புக்கு பொருத்தமான நூல் எது? ஆன்சர் திருக்குறள். பாசிலை பிரித்தெழுதுக. இதை ரிவைஸ் பண்ண யூஸ் ஆகும். தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். பாசிலை பசுமை கூட்டல் இலை. பிழையான கூற்று கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டு உண்மை தொகையில் வல்லினம் மிகும், இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. உண்மை தொகையில் மிகாது, இரட்டை கிளவியில் மிகாது, வினை தொகையில் வல்லினம் மிகாது. வன்தொடர் குற்றியலுகத்தின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான ஸ்டேட்மெண்ட்டு. அதனால் ஆன்சர் இதான். வன்தொடர் குற்றியலுகத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும். இதில் பொருத்தமானது செல்வி பாடினாள் அப்படிங்கிறது ரைட்டு, திணை வளாநிலைன்னு வரணும். என் மாமா வந்தது அப்படிங்கிறது திணை வலு, இங்கே வளாநிலைன்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்தேங்கிறது இட வலு, நான் வந்தேங்கிறது இட வளாநிலை. ஓகேவா? நாய் கத்துங்கிறது மரபு வலு. இதுதான் இங்கே பொருத்தமானது. அதனால் டி தான் ஆன்சர். பிழையான தொடரை கண்டறிக. சுட்டெழுத்துக்கு பின்னாடியும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் ஓமை தொகையிலையும் வல்லினம் மிகும், ஆனால் இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது. இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஆங்கிலம் தமிழ். செக்குன்னா என்ன? காசோலை. ஃபைல் அப்படிங்கிறது கோப்பு. ஃபைல்னால் என்ன சொல்லுவோம்? கோப்புன்னு சொல்லுவோம். விசா அப்படின்னா கடவுச்சீட்டு கிடையாது, நுழைவு இசைவு தான் விசா. கடவுச்சீட்டுங்கிறது பாஸ்போர்ட்டை தான் கடவுச்சீட்டுன்னு சொல்லுவோம். ஆன்சர் ஏ. அடுத்து 8வது கேள்வி. அவன் பொன்னன். இது எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க. பொண்ணுங்கிறது என்ன? இடமா காலமா தொழிலா? பொண்ணுங்கிறது ஒரு பொருள், அதனால அது பொருட்பெயர். இங்கே அலைஞ்சிருக்கு. பெயர் சொல்லின் பொருளை செயபடு பொருளாக வேறுபடுத்துவது எது அப்படின்னு கேட்டால் 2ஆம் வேற்றுமை உருவு தான். ஐ சேர்ந்தால் அது செயபடு பொருளாக மாறிடும். இந்த தொடரில் இருக்கிற பெயரச்ச தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெயரை கொண்டு முடிகிற எச்சம் தான் பெயரச்சம். தைத்த சட்டை தான் பெயரெச்சம். அடுத்து குழல் கேட்டு மகிழ்ந்தான். 11வது குறள். குழல் அப்படிங்கிறது என்னது? குழலை கேட்டு மகிழ்கிறோம். இல்லைக்க இசையை தானே கேட்குறோம், அதனால் அது கருவிக்கு ஆகி வந்திருக்கு, அதனால் அது கருவியாக பெயர். பருப்பு உள்ளதா அப்படிங்கிறது நம்ம கேட்டோம்னா பருப்பு வாங்கிறதுக்காக கேட்குறோம், அதனால் அது குழல் வினா. பருப்பு உள்ளதாங்கிறது குழல் வினா. அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது என்ன அடின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அடிதோறும் 4 சீர். 2 அடி அப்படின்னா குரலடி, 3 அப்படின்னா அது சிந்தடி, 4 அடி இருந்தால் அதை நேரடின்னு சொல்லுவோம். 4 சீர்கள் பெற்று வந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம்? நேரடி. டி தான் ஆன்சரு. அதை டிஏயே மறுபடியும் மாற்றிட்டு கேட்டிருக்காங்க. டி அப்படிங்கிறது நேரடி. அடுத்து தலையின் வகை அறிக. காய் முன் நிறை வருவது என்ன தலைன்னு கேட்டிருக்காங்க. வெண்சீர் வெண்டலையா, ஒன்றிய வஞ்சித்தலையா, ஒன்றாத வஞ்சித்தலையா? அது களித்தலை. அடுத்து பாடல். செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போனும் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் அப்படின்னு சொல்கிற பாடல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த பாடலில் இந்த வரி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவள்ளுவ மாலை. திருவள்ளுவ மாலையில் தான் இந்த வரி வருது. கண்டிப்பாக திருக்குறளை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. செந்தளிர் கற்பகத்தின் அப்படின்னு வர்றது திருவள்ளுவ மாலை. தீரா இடும்பை தருவது எது? தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும், அதாவது ஆராயாமையும் ஐயப்படுதலும். இதான் ஆன்சர். அடுத்து 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது? புறநானூறு, நற்றிணை, பரிபாடலாம், 8 தொகை. 11 கீழ்கணக்கு நாலடியார். அடுத்து பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். இதில் பெரும் பிரிவு காண்டம்னு, சிறு பிரிவு படலம்னு அழைக்கிறாங்க. கம்பராமாயணம் ஒரு வழிநூல், அதனால் காதைங்கிறது தவறு. கம்பராமாயணத்தோட உட்பிரிவு படலம். கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? எத்தனை வண்ணம்னா 96 வண்ணங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். பொறுத்துக. துஞ்சல் அப்படின்னா என்ன? சோம்பல். துஞ்சல்னா சோம்பல். தமியர் அப்படின்னா, தமியர் அப்படிங்கிறது தனித்தவரை தான் தமியர்னு சொல்லுவோம். தாள் அப்படின்னா முயற்சி. தாள் அப்படின்னா முயற்சி. நோன்மை அப்படிங்கிறது வலிமையை குறைக்கும். இது எல்லாமே ஓல்டு புக்காக கூட இருக்க சான்ஸ் இருக்குது. திரும்ப ரிப்பீட் ஆக ரொம்ப சான்ஸ் இருக்குது, படிச்சுக்கோங்க. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். இது அப்படியே புக்கில் இருக்க வரி அப்படியே கேட்டிருக்காங்க. திவ்ய பிரபந்தத்தின் உரை வழங்கியவர். திவ்ய பிரபந்தத்துக்கு உரை வழங்கினது யாருன்னா பெரியவச்சான் பிள்ளை. அடுத்த கேள்வி.
பெரும் சூளையினால் ஆட்கொள்ள அடைத்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் அப்படின்னு சொல்லுவார். யார்? சம்பந்தரா, சுந்தரா, மாணிக்கவாசகரா, நாவுக்கரசரா? திருநாவுக்கரசர் தான் தன்னை பற்றி தானே சொல்லும்போது இந்த வரியை யூஸ் பண்ணுவார். இந்த வரி யாரை குறிக்குதுன்னு கேட்டிருக்காங்க. திருநாவுக்கரசர், நாவுக்கரசர், திருநாவுக்கரசர். அடுத்து பொருளறிந்து பொறுத்துக. ஒல்லை அப்படின்னா என்ன? ஒல்லைனா விரைவு, ஒல்லைனா விரைவு. ஈறு அப்படின்னா எல்லையை குறிக்கும். மேதி அப்படின்னா எருமை, மேதினா எருமை. அங்கணர்னா சிவனை குறிக்கும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 4 டி தான் ஆன்சர். அடுத்து குருசு என்பதன் பொருள். குருசு அப்படிங்கிறது சிலுவையை குறிக்கும். கிறிஸ்தவ கம்பர் யார்? எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவ கம்பர் ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை, ஹெச்ஏ கிருட்டினப்பிள்ளைன்னு வரும். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அவைப்புலவராக பணிபுரிந்தார்? திருமலை நாயக்க மன்னர். ரிப்பீட்டாக நிறைய சான்ஸ் இருக்குது. திருமலை நாயக்கட்டை தான் பணிபுரிஞ்சார். பொருந்தாத இணை ராஜராஜ சோழனுள்ள ஒட்டக்கூத்தர். திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மதுரை கலம்பகம் குமரகுருபரர். இது மட்டும் தவறு. முக்கூடற்பள்ளு நாதகூத்தனார் கிடையாது. நீங்கள் முக்கூடற்பள்ளு யாருன்னு ஆன்சர் பண்ணுங்கள். உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள். 2 தடவை கேட்டாங்க திருக்குறளை. கடிகை முத்துப்புலவரின் மாணவன் யார்? உமறுப்புலவர். உமறுப்புலவர் தான் கடிகை முத்துப்புலவரோட மாணவர். பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகினார் அப்படின்னா யாரை ஞான ஆசிரியராக கொண்டார்? பே. சுந்தரம் பிள்ளை. ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஏ. சுந்தர சுவாமிகள். அடுத்து நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல். நல்லா தெரியும் எல்லாருக்கும். பேரை மாற்றி கொடுத்துருக்காங்க. சி. சுப்பிரமணிய பாரதியார்னு கொடுத்துருக்காங்க. பாரதியார்னு கொடுக்காம சுப்பிரமணிய பாரதியார். நமக்கு கவிதை நாட்டுக்குலைத்தல்னு. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. மக்கள் கவிஞர் என போற்றப்படுவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் சாலை இளந்திரையனார். அடுத்து முக்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது? பெருநாரை. பெருநாரை தான் முற்காலத்தில் இருந்த இசை தமிழ் நூல்களில் ஒன்றா. சிலப்பதிகாரம் கிடையாது, பெரிய புராணம் கிடையாது, கந்த புராணமும் கிடையாது. பெருநாரை தான் முக்காலத்தில் இருக்கிறது. இந்த கேள்வி ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்துருவாங்க. இதுதான் பமல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகம் எதுனா புஷ்பவல்லி. அடுத்து இயற்பெயரை சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன், பாரதியார் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாரதியாரோட இயற்பெயர் என்ன? சுப்பையன் தான் சொல்லுவாங்க அவரை. பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதிதாசன் சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம். சுரதா ராஜகோபாலன். வாணிதாசன் அரங்கசுவாமி. பாரதியாரோட இயற்பெயர் சுப்பிரமணியன். அடுத்து மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற நூலை எழுதினது மறைமலை அடிகள்.